ஆ கேக்குதா ப்ரோ? இப்போ நேத்து வந்துட்டு இந்த பெர்சன்டேஜ் பார்த்துருப்போம். அதோட கன்டினியூஷனா பார்க்குறோம். லாஸ்ட்டாக சக்ஸஸ்ஃபுல் டிஸ்கவுண்ட்ஸ் பார்த்தோம். இப்போ இது வந்துட்டு இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. இஃப் பெட்ரோல் ரேட் இஸ் இன்க்ரீஸ்டு பை 40%, how much percent should we decrease our consumption in order to maintain same budget? ஸோ இப்போ வந்துட்டு நான் எப்போவுமே 100 ரூபாய்க்கே போடுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னோட வண்டி வந்துட்டு 25 கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் தருது. சாரி 50 கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் தருது. எங்கள் காலேஜ் வந்து 25 கிலோமீட்டர்ஸ் வச்சுக்கோங்க. போயிட்டு வரத்துக்கு அப்போனா 1 லிட்டர் போடணுமா? 1 லிட்டர் 100 ரூபாய் போட்டால் கரெக்டாக இருக்குமா எனக்கு டெய்லியும்? ஸோ டெய்லி 100 ரூபாயே போட்டுருக்கேன். இப்போது ரேட் வந்து 40% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அப்போனா நான் எவ்வளோ தூரம் போவேன்? லைக் கம்மியாக தானே போவேன். ஸோ எவ்வளோ கம்மியாக, லைக் எப்படி சொல்கிறது, முன்னாடி இருந்ததை விட இப்போ எவ்வளோ கம்மியாக கன்சூம் பண்ணியிருக்கேன், அந்த வண்டி கன்சூம் பண்ணியிருக்கேன் அப்படின்றது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு 100 ரூபா தான் போடுறேன். லைக் சேம் பட்ஜெட் சொல்லியிருக்காங்களா? ஸோ பட்ஜெட் வந்துட்டு நான் 100 ரூபானே வச்சுக்கிறேன். ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இருந்திருக்கு? நான் வந்துட்டு 100 ரூபா கொடுத்து போட்டுருக்கேன். 1 லிட்டர் வந்துட்டு 100 ரூபாய் இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ 1 லிட்டர் வந்துட்டு 100 ருபீஸ் வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆயிருக்கு? 40% இன்க்ரீஸ் ஆயிருக்கா? இன்க்ரீஸ் ஆனால் 1 லிட்டர் 140 ருபீஸ் இருக்குமா? கரெக்டாக புரிஞ்சா உங்களுக்கு? இது 40% இன்க்ரீஸ்னால் 100லேருந்து 140 இருக்கும். இப்போ வந்துட்டு என்னென்னா, நான் அதே 100 ரூபாய்க்கு தான் போடுறேன். லைக் சேம் பட்ஜெட் சொல்லியிருக்காங்களா? ஸோ அதே 100 ரூபாய்க்கு போட்டால் நான் எவ்வளோ லிட்டர்ஸ் ஆஃப் பெட்ரோல் வாங்க முடியும் என்னால்? அது புரியுதா நான் கேட்டிருக்கேன்ட்டு? புரியுதுடா. அது எப்படி கால்குலேட் பண்ணணும் தெரியுமா? ஸோ 140 ருபீஸ்க்கு 140 ருபீஸுக்கு 1 லிட்டர் கிடைக்குதா? எனக்கு என்னென்னா 100 ருபீஸுக்கு 100 ருபீஸுக்கு எக்ஸ் லிட்டர்ஸ். ஆனால் அதை டிவைட் பண்ணி எக்ஸை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எவ்வளோ லிட்டர்ஸ் கண்டுபிடிக்கும், எவ்வளோ லிட்டர்ஸ் கிடச்சிருக்கும் அப்படின்றத வந்து கண்டுபிடிங்க. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ லிட்டர்ஸ் இருக்கும்? ஹலோ ப்ரோ, அஜய் இருக்கியாடா? சொல்றா, இது ஒரு நிமிஷம். போடு போடு. வந்து 714 அப்படி பாயிண்ட்ல வருதுடா. 714 லிட்டர்ஸ் கம்மியாக தானே கிடைக்கும். லைக் 140 ரூபா 1 லிட்டர்னா 100 ரூபாய்க்கு கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ 0.714 லிட்டர் கிடச்சிருக்கு எனக்கு. இப்போது எனக்கு வந்துட்டு கன்சம்ஷன்னா இப்போ 100 ரூபாய்க்கு போட்டால் என்னோடய வண்டி வந்துட்டு 0.74 லிட்டர்ஸ் தான் கன்சியூம் பண்ணும். ஸோ டிக்ரீஸ் இன் கன்சம்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணணும், அவ்வளோதான். 1 minus 0.714 which is equal to 0.286 okay லிட்டர்ஸ். ஸோ ஆரம்பத்தில் வாங்கினதை விட இவ்வளோ லிட்டர்ஸ் வந்துட்டு எனக்கு லாஸ். ஆக்சுவலி லாஸ் இல்லை, கம்மியாக தான் வாங்கியிருக்கேன் இவ்வளோ. அப்போனா பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா 28.6% decrease in consumption. ஓகே, அவ்வளோதான். இந்த சம் நெக்ஸ்ட் சம் போகிறேன். புரிஞ்சா உங்களுக்கு? டவுட்ஸ் தான் கேட்கணும். புரிஞ்சுடா. ஓகே ப்ரோ. ஓகே, இது மனோஜ் வந்துட்டு மனோஜ் இருக்காரா? ஓகே, அது வந்துட்டு ஆக்சுவலி நான் போடலை, அது கொஸ்டின்லேயே அப்படி தான் இருந்துச்சு. மனோஜ் விட்டு நான் கண்ணாடி பைய பார்த்த வேலையா இருக்கும்.
இல்ல ப்ரோ, அது இதுலயே அந்த பிடிஎஃப்லயே மனசு தான் இருந்துச்சு. ஓகே ஓகே. ஆமா. சரி, ஓகே. ஸோ இன்கம் சேவிங்ஸ் எக்ஸ்பெண்டிச்சருக்கு இருக்கிற அந்த ரிலேஷன் தெரியுமா இருக்காது? சொல்லுங்க யாராவது. இன்கம் சேவிங்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் மூணுத்துக்கும் இருக்க ரிலேஷன். சேவிங்ஸ் பிளஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஈக்குவல் டு அவ்வளோதான். ஆமாம் ப்ரோ. ஸோ இன்கம் ஈக்குவல் டு சேவிங்ஸ். இது வந்துட்டு பேசிக். இது இருந்தால் தான் வந்துட்டு இந்த சம் போடும். இந்த நாலேஜ் இருந்தால். ஓகே. இது இப்போ என்ன பண்ணுறாங்க, என்ன சொல்லியிருக்காங்க? இல்லை இது ஓகே. ஸோ நான் ஒரு டேபிள் மாதிரி போட்டுக்கிறேன். ஓகே. ஸோ கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு மனோஜ் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் இப்போ ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுறான், 20% ஆஃப் ஹிஸ் இன்கம் வந்துட்டு சேவ் பண்ணுறான். அப்புறம் என்ன இருக்குது, அவனோட இன்கம் வந்து 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? அண்ட் ஹிஸ் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் டிக்ரீஸ்டு பை 10%. இப்போ வந்துட்டு சேஞ்ச் இன் சேவிங்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவன் வந்துட்டு 20% ஆஃப் ஹிஸ் இன்கம்மை எப்போ சேவ் பண்ணுறான்? ஸ்டார்டிங்கில் மட்டும் தான் சேவ் பண்ணுறான். அவனோட இன்கம் வந்து 20% இன்க்ரீஸ் ஆனோடனே அவனோட சேவிங்ஸ் எவ்வளோ, லைக் அவன் எவ்வளோ இன்கம்லேருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் சேவ் பண்ணுறான் அப்படின்றது எனக்கு தெரியாது. நான் அப்படி தான் போட்டேன் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே. இதில் வந்துட்டு கொடுத்துட்டாங்க 20% ஆஃப் இன்கம். ஸோ அவனோட இன்கம் வந்துட்டு 20% இன்க்ரீஸ் ஆனால் எவ்வளோ, இப்போ 100 ருபீஸ் எடுத்துப்போம், 120 ருபீஸாக இருக்குமா? ஸோ 120லேருந்து 20% வந்துட்டு சேவ் பண்ணியிருப்பான் அப்படின்னு நான் அசீவ் பண்ணி போட்டுக்கிட்டேன். ஆனால் அப்படி போடக்கூடாது. அவங்க அப்புறமா சொல்லலை. இதுக்கப்புறமா அவன் எவ்வளோ பர்சன்ட் சேவ் பண்ணியிருப்பான் இன்கம் வந்து சொல்லலை. ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இன்கம் இங்கே வச்சுக்கிறேன். இன்கம் சேவிங்ஸ் எக்ஸ்பென்சிவ் டேபிள் மாதிரி போட்டுக்கணும். ஓகே. இது வந்துட்டு இனிஷியலி சாரி லைக் அசீவ் பண்ணிக்கலாம் 100 ருபீஸு அவன் வந்துட்டு சம்பாதிக்கிறான் அப்படின்ட்டு. 100 ருபீஸில் அவன் எவ்வளோ சேவ் பண்ணுறான்? 20% சேவ் பண்ணுறான். அப்போனா எவ்வளோ இருக்கும்? 20 ருபீஸ் சேவ் பண்ணுறான். அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் வந்துட்டு மைனஸ் பண்ணணுமா? அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 80 வந்துட்டு எக்ஸ்பென்சிவ். ஸோ இது வந்துட்டு இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஆஃப்டர் 20% இன்க்ரீஸ் இன் இன்கம். ஓகே. இப்போ என்ன ஆகுது, 20% இன்க்ரீஸ் ஆகுதா? 20% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போனா 120 ருபீஸ் இருக்குமா அவனோட இன்கம்? அதே மாதிரி சேவிங்ஸை பற்றி ரிலேஷன் கொடுக்கல. இங்கே வந்துட்டு சொல்லிட்டாங்க 20% ஆஃப் ஹிஸ் இன்கம். 20% இன்க்ரீஸ் வேறு, 20% ஆஃப் ஹிஸ் இன்கம் வேறு. 20% ஆஃப்னு போடுறேன். இங்கே வந்துட்டு நமக்கு சொல்லலை சேவிங்ஸோட ரிலேஷன். ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ்பெண்டிச்சர் வந்துட்டு டிக்ரீஸ் பை 10%. ஸோ 10% டிக்ரீஸ் ஆனால், ஸோ 80ல் 10% எவ்வளோ? 8 ரூபா. ஓகே. ஸோ இப்போ இன்கம் இருக்குது, எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது, நம்ம சேவிங்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். சாரி 8 இல்லை, 8 வந்துட்டு டிக்ரீஸ் ஆகிடுச்சு. அப்போனா 72 இருக்கும். புரியுதுல உங்களுக்கு? ஸோ இப்போ வந்துட்டு இன்கம் இருக்குது, எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது, சேவிங்ஸ் வந்து எவ்வளோ? இது 48 கண்டுபிடிச்சோமா? இப்போ வந்துட்டு அவ்வளோதான் பேசிக்காக. இந்த ஃபார்முலா வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இன்கேஸ் வந்துட்டு ஃபார்முலா இல்லை, பேசிக் எரர் பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஆர் பர்சன்டேஜ் சேஞ்ச், ஆர் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ், பர்சன்டேஜ் டிக்ரீஸ், இதெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னா இது எல்லாத்துக்கும் வந்துட்டு ஃபார்முலாவை பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் டிவைடட் பை
ஆக்சுவல் வேல்யூ இன்ட்டு 100. ஓகே, இதுதான் வந்துட்டு பர்சன்டேஜ் சேஞ்ச், பர்சன்டேஜ் எரர் எல்லாம். ஓகே, ஸோ டிஃப்ரென்ஸ்னா லைக் டிஃப்ரென்ஸ் ஏன் போட்டேன் அப்படின்னா, லைக் இன்க்ரீஸ்னா வந்துட்டு இனிஷியல் ஃபைனல் மைனஸ் இனிஷியல் வரும், டிக்ரீஸ்னா இனிஷியல் மைனஸ் ஃபைனல் வரும். ஸோ அதை பொறுத்து மாறும், அதனால் பொதுவாக டிஃப்ரென்ஸ் போட்டேன் இங்கே. இப்போ இங்கே வந்துட்டு சேவிங்ஸ் வந்துட்டு லைக் இன்கம் ஜாஸ்தியானோடனே அவனோட சேவிங்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, ஆனால் முன்னாடி கம்மியாக இருக்குது. ஸோ ஃபைனல் மைனஸ் இனிஷியலாக ஸோ பர்சன்டேஜ் சேஞ்ச் தானே கேட்டுருக்காங்க, அதுக்காக ஃபார்முலா வந்து பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் சேவிங்ஸ் is equal to 48 minus 20. இதுதான் வந்துட்டு அந்த டிஃபரன்ஸ் டிவைட் பை இனிஷியல் ஆக்சுவல் வேல்யூ. ஆக்சுவல் வேல்யூ முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு அது 20 இன்ட்டு 100. இது போட்டால் உங்களுக்கு ஆன்சர் வந்து பர்சன்டேஜ் சேஞ்ச். ஓகே, இது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஒரு மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு நீங்களே சும்மா சொல்லுங்களேன், கெஸ் பண்ணுங்க. இப்போ ஹரிசாஸ் வந்துட்டு இப்போ 2 பேரும் டெஸ்ட் எழுதுறோம். ஹரிசாஸ் வந்துட்டு என்னோட 25% ஜாஸ்தி எடுத்திருக்கான்னா நான் அவனோட எவ்வளோ % கம்மியாக எடுத்திருக்கேன்? சும்மா பரவாயில்ல, கெஸ் பண்ணுங்க. %25 தான் கம்மியாக எடுத்திருப்பேன் அப்படின்னு நான் நினச்சேன். புரியுதா உங்களுக்கு? இப்போ எப்படி சொல்றது, இப்போ மார்க்ஸ் வைஸ் பார்த்தோம்னா அது வந்துட்டு லெஜிட் தானா? இப்போ 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 வந்துட்டு 100 மார்க்ஸில் நான் வந்துட்டு சரி விடுங்க, நான் உங்களுக்கு ப்ராப்ளமே சொல்லிக்கிறேன் கரெக்டாக. ஒரு 40 எடுத்துக்கடா. 40 இப்போ 40 மார்க்ஸ் வந்துட்டு அவனோட ஜாஸ்தியாக எடுத்திருக்கேன் அப்படின்னா, சாரி ஹரிசாஸ் வந்து என்னோட 40 மார்க்ஸ் ஜாஸ்தியாக எடுத்திருக்கான்னா நான் அவனோட 40 மார்க்ஸ் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். அது வந்துட்டு லைக் மார்க்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு மார்க்ஸ் போடும்போது கரெக்டாக இருக்கும். ஆனால் பர்சன்டேஜை பொறுத்தவரை அது வந்துட்டு லைக் ராங் ஆன்சர். 25% என்னோட ஜாஸ்தியாக எடுத்தானா நான் அவனோட 25% கம்மியாக எடுத்திருக்க மாட்டேன். அது ஏன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது வந்துட்டு ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அது வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், லைக் ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்துக்கணும். இப்போ வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் 1 வச்சுக்கோ. என்னென்னா ஹெச்னு வச்சுக்கிறேன். அது லைக் கவர்மெண்ட் இருக்குதா, ஹெச் இஸ் 25% மோர் தென் எஸ். ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு ஈக்குவேஷனாக எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதலாம்? ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஹவு மெனி பர்சன்டேஜ் எஸ் 20% கம்மியா இருக்கியா? 20% இல்லை ப்ரோ. ஆமாம் ஆமாம் ப்ரோ, ஆமாம் கரெக்டு. எப்படி போட்டீங்க? எப்படி போட்டேன்னு கேட்குறியா? சும்மா மார்க் வச்சு தான்டா போட்டேன். ஹரிஸ் 25%. சரி நீ சொல்லு, நீ சொல்லி இல்லை நான் ஜென்ரலாக அதை எப்படி சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போது 25% வந்துட்டு மோர்னா அப்போனா எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும் லைக் ஈக்குவேஷன் வைஸ் எழுதும் போது? இப்போது நான் வந்துட்டு 100 எடுத்திருக்கேன், அவன் வந்துட்டு 25% மோர், அப்போனா அவன் 125 எடுத்திருப்பான். 125% எஸ் அப்படின்னு. ஓகேவா? இது வந்துட்டு ஸ்டேட்மெண்ட்லேருந்து ஈக்குவேஷனாக மாற்ற வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கோங்க. இப்போ இதுலேருந்து என்ன பண்ண போகிறோம்னா எஸ் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு ஈக்குவல் டு 1/125% ஹெச்னு வருமா? ஸோ பர்சன்டேஜ்னா அது தெரியும்ல உங்களுக்கு. பர்சன்டேஜ்னாலும் ஈக்குவல் டு 100. ஓகேவா உங்களுக்கு? புரியுதா? இப்படி தான் வந்துட்டு ஆக்சுவலி பண்ணுவாங்க. ஒரு 100 தான் வந்துட்டு பர்சன்டேஜ் சொல்லுவாங்க. ஸோ இப்போ எஸ் வந்துட்டு சாரி 1/100 %. ஸோ பர் சென்ச்சுரினா 1/100. இப்போ இங்கே போடும்போது
அந்த பக்கம் கொண்டு போயிட்டு பெர்சன்டேஜை தூக்குனா 100/125 ஹெச் அப்படின்ட்டு வரும். ஓகே, அப்போனா எஸ் ஈக்குவல் டு அதுக்கு ஒரு பிராக்கெட்டை போட்டு விட்டுருடா. ஓகே. இப்போ எஸ் வந்துட்டு எவ்வளோ இருக்கும்? 0.8 0.8 ஹெச். ஸோ இது வந்துட்டு பர்சன்டேஜில் போட்டோம்னா எஸ் வந்துட்டு 80% ஹெச் அப்படின்னு சொல்லலாம். 80% ஆஃப் ஹெச் அப்படின்னு படிக்கணும். இங்கேயும் படிக்கும் போது ஹெச் இஸ் ஈக்குவல் டு 125% ஆஃப் எஸ் அப்படின்னு படிக்கணும். புரியுதா உங்களுக்கு? ஸோ எஸ்ஸை விட எஸ் இப்போ எப்படி சொல்றது, 80% அப்படின்னு நடும்போது நான் 100 எடுத்திருக்கேன். இப்போ இங்கே பாருங்க. ஸோ இங்கே வந்து 80% ஆஃப் ஹெச் அப்படின் போது ஹரிசாஸ் 100 எடுத்திருக்கான். அப்போ நான் வந்துட்டு எவ்வளோ எடுத்திருப்பேன்? 80%. ஹரிசாஜோட அந்த மார்க்லேருந்து 80%. ஸோ 100லேருந்து 80% 80. ஸோ 80 மார்க்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்துட்டு இங்கே வந்துட்டு 125 அப்படின்னா நான் வந்துட்டு எப்படி சொல்கிறது 125%. ஸோ நான் 100 எடுத்திருக்கேன். 125%னா 100-ஓட தாண்டி, ஸோ 125 மார்க்ஸ் எடுத்திருக்கான் அப்படின்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது இதுக்கு மேலே தெரியல. ஸோ 80%. இப்போ நான் இவன் ஹரிசாஜ் வந்துட்டு 100 எடுத்திருக்கான், நான் 20 எடுத்திருக்கேன். அப்போ நான் வந்துட்டு எவ்வளோ எடுத்திருக்கேன்? அவனோட கம்மியாக 20 மார்க் கம்மியாக எடுத்திருக்கேன். புரிஞ்சா உங்களுக்கு? இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றணும். இப்போ இந்த ஈக்குவேஷனை ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றினா எஸ் இஸ் 20% லெஸ் தேன் ஹெச் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா உங்களுக்கு? ப்ரோ 100/125 எப்படி வந்துச்சு? இங்கே வந்து இந்த 125% அந்த பக்கம் எடுத்துட்டு போயிட்டு ப்ரோ 1/125 வருமா? ஓகே. புரிஞ்சா? ஓகே. ஸோ இதை வந்துட்டு இன்னொரு படி எப்படி எழுதுனாங்கன்னா Q is 80% ஆஃப் பி எஸ் இஸ் 80% ஆஃப் ஹெச் அப்படின்னு எழுதுனால. ஸோ அப்போனா 20 ரிமூவ் பண்ணாதானே அவன் வந்துட்டு 80% எடுத்திருப்பான். ஸோ 20 லெஸ் தான். ஓகே, 20% லெஸ். டவுட் இன்னும் கேளுங்க. புரியாதான் ஸ்டார்டிங்கில் இன்னும் 2 சம் போட்டு புரிஞ்சுருங்க. ஓகே, இது வந்துட்டு ஏ இஸ் ட்வைஸ் பி, பி இஸ் 200% மோர் தேன் சி. இங்கே வந்துட்டு இந்த 200%ல தான் வந்துட்டு கொஞ்சம் ஸ்டாகர் ஆகும். கிவன் என்கிறேன் ஏ இஸ் ஈக்குவல் டு 2 times பியா ட்வைஸ் பி. ஸோ பி இஸ் 200% மோர் தேன் சினா 200% சி கிடையாது, இது தப்பு. 200% மோர் அப்போனா சி வந்துட்டு ஆல்ரெடி 100 இருக்கான் அப்படின்னா 200% மோர்னா அப்போனா எவ்வளோ வரும்? 300% சி, 300% ஆஃப் சி அப்படின்னு வரும். இது புரிஞ்சா உங்களுக்கு? சி ஆல்ரெடி 100 இருக்கான். ஸோ 200% மோர்னா ஆட் 100-ஓட 200 ஆட் பண்ணிட்டோம். ஸோ 300%. ஓகே, ஸோ இப்படி இருக்கு. இவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஹவு மச் பர்சன்ட் ஏ இஸ் மோர் தேன் சி. ஸோ ஏ இங்கே பி இருக்கா, இந்த பி வந்துட்டு இங்கே இந்த பி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இங்கே வந்துட்டு என்ன எப்படி எழுதலாம்? பி இஸ் ஈக்குவல் டு A/2. ஸோ அதை வந்துட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இந்த ஈக்குவேஷனை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி ஸோ A/2 இஸ் ஈக்குவல் டு 300%. 300 சி. இப்போ நான் சியோட பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 600% சி. இப்போ வந்துட்டு இப்போ சொல்லுங்கள், வாட் பர்சன்ட் ஏ இஸ் மோர் தென் சி? ஹவு மச் பர்சன்ட் ஏ இஸ் மோர் தென் சி? யாராவது கெஸ் பண்ணுங்க. ஏ இஸ் ஹவு மச் பர்சன்ட் more than C.
இது யாராவது சொல்லுங்களேன். இது சொல்லிட்டேன். 60 ஆடா இல்லை ப்ரோ, இங்கே சொல்லியிருக்காங்கல்ல, பி இஸ் 200% மோர் தேன் சினா பி இஸ் ஈக்குவல் டு 300% சி எழுதியிருக்கேனா? இது புரிஞ்சுல உங்களுக்கு? இதுலேருந்து இப்படி வந்துருக்கு. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 600% சினா ஏ இஸ் டேஷ் பர்சன்ட் மோர் தேன் சி. புரியுதா உங்களுக்கு? இதுலேருந்து இது கொண்டு வந்துட்டேன். இப்போ இதுலேருந்து இது இப்போ எவ்வளோ இருக்கும் சொல்லு ப்ரோ. ஈஸி தானே ப்ரோ. இது சி 100 300 இல்லை ப்ரோ. இது உங்களுக்கு இங்கே பாருங்க, பி இஸ் 200% மோர் தேன் சி அப்படின்னா லெட்ஸ் அஸ்யூம் சி இஸ் ஆல்ரெடி 100%. ஓகே, ஸோ 200% மோர் அப்படின்னா 100% கூட 200 ஆட் பண்ணுறேன். ஸோ 300% எழுதியிருக்கேன். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சுதா இது? ஓகே. இங்க 500 ப்ரோ. இங்க வந்துட்டு A is equal to 600% C. ஸோ C வந்துட்டு இங்க வந்து C வந்துட்டு ஆல்ரெடி 100 இருக்கு. இப்போ எவ்வளவு ஆட் பண்ணா மோர் ஆட் பண்ணா 600 வரும் அப்படின்னு கேக்குறேன். 500. ஆக்சுவலி அந்த மோர் தென் தான்டா இப்போ நீங்க எல்லாத்தையுமே குழப்புது. வேற ஒண்ணும் குழப்புது. ஆமா இது வந்து இவ்வளவுதான் மோர்னா இவ்வளவுதான். அதாவது இந்த மோர் தென் அப்படிங்கிற விஷயம் இல்ல அப்படின்னா சிஏ வந்து நம்ம 100ன்னு கன்சியூம் இது பண்ண வேண்டாம். கரெக்டா அசியூம் பண்ண தேவையில்ல. ஓகே ஓகேவா? இதுதான் இதுக்கு ஆன்சர். ஸோ 500% மோர் தென் 500%. ஓகே, ஸோ இதோட வந்துட்டு பர்சன்டேஜஸ் வந்து முடியுது. லைக் இந்த மாடலில் தான் இருக்கும் மோஸ்ட்லி சம்ஸ். ஸோ இந்த மாதிரி மாடலில் இருக்க சம்ஸ் வந்துட்டு நீங்கள் சால்வ் பண்ணுங்க. லைக் அந்த புக்கை ஒன்று அமைச்சிருப்பான் ஹரிஸ்ராஜ் குரூப்பில். அந்த புக்கில் வந்துட்டு பர்சன்டேஜஸ் போனீங்கன்னா இந்த மாடல் நிறைய சம்ஸ் இருக்கும். இது சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மோர் தேன் லெஸ் தேன் அப்புறம் அந்த மாதிரியான மாடல் வந்து நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு பழகிடும். ஸ்டாகர் ஆக மாட்டீங்க எக்ஸாம் வந்து போயிட்டு இவனே டெஸ்ட் வைப்பான் அப்போ. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இப்போ பார்ப்போமா? இல்லை 20 நிமிஷம் தான் இருக்குது. 20 நிமிஷம் போதும் அப்படின்னாங்க. நான் சும்மா இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தீங்கன்னா இருக்கிற அந்த இதெல்லாம் எழுதிடுறேன், டேர்ம்ஸ்லாம் எழுதிடுறேன், டெர்மினாலஜிஸ். ஸோ ஃபஸ்ட் வந்துட்டு ப்ராஃபிட்டு லாஸு டிஸ்கவுண்ட். ஓகே, அதே மாதிரியே ப்ராஃபிட் பர்சன்டேஜ், லாஸ் பர்சன்டேஜ், டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ். ஓகே, இப்போது வந்துட்டு காஸ்ட் ப்ரைஸ் ஒன்று இருக்குது, செல்லிங் ப்ரைஸ் ஒன்று இருக்குது, மார்க்கெட் ப்ரைஸ் ஒன்று இருக்குது. மார்க்கெட் ப்ரைஸ் சொல்லுவாங்க ஆர் லேபிள்டு ப்ரைஸ் அப்படி சொல்லுவாங்க. ப்ராஃபிட்க்கு பதிலாக இன்னொன்று சொல்லுவாங்க கெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் டெர்மினாலஜிஸ். இப்போது இன்னும் ஒரு நோட் சொல்கிறேன். இப்போது கடைக்கு போகிறீங்க, ஏதோ வாங்குறீங்க, ஒரு ப்ராடக்ட் பார்த்துட்டீங்க, அதோட ப்ரைஸை பார்க்குறீங்க. அந்த ப்ரைஸ் எதில் பார்ப்பீங்க? லேபிளில் பார்ப்பீங்க. ஜஸ்ட் மார்க் ப்ரைஸ். ஓகே, ஸோ இப்போ கடைக்காரங்கிட்ட போயிட்டு கம்மி பண்ணி கொடு அப்படின்னு கேட்கும்போது அவன் எதுலேருந்து கம்மி பண்ணுவான்? மார்க்கெட் ப்ரைஸ் வந்து கம்மி பண்ணுவான். ஸோ நோட் என்னன்னா டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் இஸ் ஆல்வேஸ் அப்ளைடு டு தி மார்க்கெட் ப்ரைஸ். ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு இது ஃபஸ்ட் பாயிண்ட். அதே மாதிரியே இன்னொரு பாயிண்ட் என்னென்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஆர் லாஸ் பர்சன்டேஜ், இது வந்துட்டு இஸ் ஆல்வேஸ் அப்ளைடு டு தி காஸ்ட் ப்ரைஸ். அது வந்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு ஏன்ட்டு. இப்போ சொல்கிறேன். இப்போ வந்துட்டு இப்போ வந்துட்டு லைக் செல்லிங் ப்ரைஸ் வந்துட்டு இப்போது நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க, இது வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு கஸ்டமர்ஸ்க்கு சூட் ஆகாது. இந்த கடைக்காரங்க அவங்க தான் வந்துட்டு ஹோல்சேலாக வாங்கிட்டு அதுக்கப்புறம் செல் பண்ணுவாங்க. அவங்க தான் வாங்கிட்டு செல் பண்ணுறவங்க. நம்ம வந்துட்டு சேல் பண்ண மாட்டோம், வாங்க தான் செய்வோம். ஸோ அது வந்துட்டு அதனால் நமக்கு வந்துட்டு இது வந்துட்டு யூஸ் ஆகாது. லைக் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போது செல்லிங் ப்ரைஸ் வந்துட்டு
இஸ் கிரேட்டர் தென் காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னா இது என்னது, அவனுக்கு என்னது ப்ராஃபிட்டா லாஸா? இட் இஸ் ப்ராஃபிட்டா லாஸ். ஹலோ யோ, இதையாவது சொல்லுங்கயா. என்னடா கேட்ட, கவனிக்கலடா. செல்லிங் பிரைஸ் இஸ் கிரேட்டர் தென் காஸ்ட் பிரைஸ்னா அவனுக்கு ப்ராஃபிட்டா லாஸ் ஆகுது? ப்ராஃபிட்ரா. ஓகே. ஸோ இது வந்துட்டு ஸோ ப்ராஃபிட்டாக இருந்துச்சுன்னா செல்லிங் ப்ரைஸ், ஸோ எஸ்பின்னு வச்சுக்கிறேன், எஸ்பி டிவைட் பை சிபி இஸ் கிரேட்டர் தென் 1. இதெல்லாம் வந்துட்டு ஃபார்முலாஸ் அண்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். லைக் ப்ராப்ளம்ஸில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ளாலஸாக யூஸ் பண்ணணும். லைக் ப்ராஃபிட்னா இது கிரேட்டர் தென் 1 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதே மாதிரியே செல்லிங் ப்ரைஸை விட செல்லிங் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குன்னா சிபி, தென் இட் இஸ் லாஸா. ஸோ எஸ்பி பை சிபி இஸ் லெஸ் தேன் 1. ஓகே, ஸோ இது வந்துட்டு நோ ப்ராஃபிட் நோ லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கண்டிஷனில். ஸோ எஸ்பி இஸ் ஈக்குவல் டு சிபிஆர் இருந்தால் இது கால் நோ ப்ராஃபிட் நோ லாஸ். இது வந்துட்டு எஸ்பி பை சிபி இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, இதெல்லாம் வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் சொல்கிறேன் இன்னும் இந்த பாயிண்ட் வந்துட்டு ரொம்ப மெயினான பாயிண்ட் நோட்டு. ஓகே, இன்ட்ரடக்ஷன், இதெல்லாம் இன்ட்ரடக்ஷன் ப்ராஃபிட் அண்ட் லாஸில். இது பார்த்துட்டு டைம் வந்து தான் இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கணும். இந்த நோட்டில் என்னென்னா காஸ்ட் ப்ரைஸ் அண்ட் செல்லிங் ப்ரைஸ் இந்த ரெண்டுமே வந்துட்டு கேல்குலேட் பண்ணுவோம்ல, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்புறம் ஒரு லாஸ் பர்சன்டேஜ் கேல்குலேட் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு செல்லிங் ப்ரைஸ் அண்ட் காஸ்ட் ப்ரைஸ் வச்சு தான் கேல்குலேட் பண்ணுவோம். அந்த ரெண்டுமே must be with respect to the same quantity of the product that is sold or bought. லைக் புரியுதா உங்களுக்கு? இப்போது ஒரு ஆரஞ்சு வாங்குகிற அந்த காஸ்ட் ப்ரைஸும் 2 ஆரஞ்சு சேல் பண்ணுற அந்த சேல் ப்ரைஸும் அந்த செல்லிங் ப்ரைஸும் வச்சு நம்ம கேல்குலேட் பண்ணக்கூடாது. அந்த அவன் என்னதான் 2 ஆரஞ்சு சேல் பண்ணுற அந்த செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருந்தாலும் அதுலேருந்து ஒரு ஆரஞ்சுக்கான செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா ஒரு ஆரஞ்சுக்கும் வந்துட்டு நம்ம ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். புரியுதா உங்களுக்கு? மஸ்ட் பி சேம் அமௌண்ட் ஆஃப் யூனிட்ஸ். ஓகே, இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் வந்துட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அவங்க வந்துட்டு 2 ஆரஞ்சு சேல் பண்ணுற மாதிரி அப்படின்னு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஓகே, இன்னும் ஒரு இது இருக்குது, அது எழுதிடுறேன். ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜுக்கான ஃபார்முலா சொல்லுங்களேன் யாராவது. ப்ராஃபிட்கான ஃபார்முலா, ஜென்ரலில் ப்ராஃபிட்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ்னு சொல்லுவோமா? அப்போ தானே அவனுக்கு எவ்வளோ லாபம் அப்படின்னு சொல்ல முடியும். ப்ராஃபிட் பர்சன்டேஜ்க்கான ஃபார்முலா அந்த சேஞ்ச் ஃபார்முலா சொல்லியிருந்தேன்ல இங்கே, அதோ. ஸோ டிஃப்ரென்ஸ் பை ஆக்சுவல் வேல்யூ இன்ட்டு 100 பண்ணுமா? ஸோ அதே மாதிரி தான் பி மைனஸ் சிபி. இந்த எல்லாத்தையும் வந்துட்டு எதால் டிவைட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸால் டிவைட் பண்ணணும். ஓகே, இன்ட்டு 100. ஓகே, லாஸ்னா காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். லாஸ்ட் பர்சன்டேஜ் வேறு ஃபார்முலா சொல்லுங்க. மனோஜ் ப்ரோ, நீங்கள் தான் வாங்கி திறக்கல வந்து விழுந்து இருக்கீங்களா? சொல்லுங்க ப்ரோ. லாஸ்ட் பர்சன்டேஜ்க்கான ஃபார்முலா காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ் டிவைடட் பை செல்லிங் பிரைஸ். இங்கே தான் தப்பு ப்ரோ. இங்கே என்ன பண்ணணும், டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் தான் வரும் திருப்பி. ஓகேவா? ஓகே, இதுதான் ஃபார்முலா.
ப்ராஃபிட் பர்சன்டேஜாக இருந்தாலும் லாஸ் பர்சன்டேஜாக இருந்தாலும் டிவைடட் பை மட்டும் காஸ்ட் ப்ரைஸ் தான் போடணும். ஓகே, ஏன்னா வாங்கிட்டு செல் பண்ணால் அப்போ இனிஷியலாக நம்ம என்ன பண்ணுறோம், வாங்க தான் செய்கிறோம். ஸோ இங்கே ஆக்சுவல் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்சுவல் வேல்யூ வந்துட்டு வாங்குறது தான் ஆக்சுவல் வேல்யூ. சேல் பண்ணுறது நம்ம எவ்வளோ ரேட்டு வேணால் செல் பண்ணிக்கலாம். நம்ம வாங்குறது தான் ஆக்சுவல் ப்ரைஸ், ஆக்சுவலான வேல்யூ. ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம எப்போவுமே கீழே போடுவோம். டிஃப்ரென்ஸ் பை ஆக்சுவல் வேல்யூ போடும்போது ஆக்சுவல் வேல்யூ காஸ்ட் ப்ரைஸ் தான். ஓகே, புரியுதா ஏன் காஸ்ட் ப்ரைஸ் போட்டுருக்கோம் இல்லை? ஓகே, இப்போ வந்துட்டு ப்ராஃபிட் பர்சன்டேஜுக்கு இன்னொரு ஃபார்முலா, இதோட சிம்பிளிஃபைடாக இன்னும் சொல்கிறேன். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இப்போது இந்த காஸ்ட் ப்ரைஸ் இருக்கா, இங்கே மேலே காஸ்ட் ப்ரைஸ் கீழே காஸ்ட் ப்ரைஸ் இருந்துச்சுன்னா செல்லிங் ப்ரைஸ் தனித்தனியாக இந்த டினாமினேட்டர் வந்து தனித்தனியாக செல்லிங் ப்ரைஸ்க்கும் காஸ்ட் ப்ரைஸ்க்கும் வந்து தனித்தனியாக பிரிச்சிடுறேன். ஸோ செல்லிங் ப்ரைஸ் யார் இது என்ன ப்ரோ நடக்குதுங்க, என்ன ப்ரோ நடக்குது, ஒன்றும் இல்லடா நீ சொல்ற. ஓகே, ஸோ செல்லிங் ப்ரைஸ் டிவைட் பை காஸ்ட் ப்ரைஸ் -1 × 100 இது வந்துட்டு ஏன் இது பண்ணுறேன் அப்படின்னு கேட்காதீங்க. உங்களுக்கு வந்துட்டு அடுத்து சம்மில் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வந்துட்டு இதை விட ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது, அதனால தான் இதை எழுதிக்கிறேன். அதே மாதிரி லாஸ்ட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு இங்கே என்ன வரும், 1 - SP/CP. ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு SP/CP மட்டும் நம்ம வந்துட்டு இங்கே மெயினாக என்ன கண்டுபிடிக்கணும்னா SP/CP, எப்போவுமே SP/CP இதை கண்டுபிடிச்சிட்டாலே இங்கே பாருங்க, இங்கே கூட சொல்லியிருக்கேன். ஸோ SP/CP வந்துட்டு கிரேட்டர் தென் லெஸ் தென் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கண்டுபிடிச்சாலே நம்ம வந்துட்டு பாதி வேலை முடிஞ்சு, SP/CP கண்டுபிடிச்சாலே பாதி வேலை முடிஞ்சிடும் நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸில். ஓகே, இவ்வளோ தான் வந்துட்டு பேசிக்ஸ். ஸோ நம்ம இப்போ ஒரு ப்ராப்ளம் பார்த்தா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஒரே ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம், அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் இல்லை, எல்லாமே வேறு மாடலில் நான் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். சரி நாங்கள் பார்ப்போம், இந்த மாடல் தான். ஸோ என்னென்னா ஃப்ரூட் செல்லர் purchases 11 oranges for 10 rupees. Okay, and sells 10 oranges for 11 rupees. Okay, if he follows the same process, find profit or loss percentage. Okay, இதுதான் கொஸ்டின். இங்கே வந்துட்டு இங்கே பாருங்க, நான் முன்னாடி சொன்னேன்ல, ஸோ சேம் அமௌண்ட்டில் இருக்கணும் அப்படின்னு சொன்னேன்ல, மஸ்ட் பி ஈக்குவல் டு சேம் அமௌண்ட் ஆஃப் யூனிட் சேம் குவான்டிட்டியில். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேல் வாங்குறது 11 ஆரஞ்சஸ்க்கு வாங்கியிருக்கான், ஆனால் சேல் பண்ணுறது 10 ஆரஞ்சஸ்க்கு சேல் பண்ணியிருக்கான். ஸோ இதுக்கு வந்துட்டு ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் டேரெக்டாக போட முடியாது அப்படி. ஸோ அதுக்கு கொஞ்சம் இது பண்ண வேண்டியிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ காஸ்ட் ப்ரைஸ் நீங்கள் வந்துட்டு எத்தனை ஆரஞ்சஸ்க்கு வேணால் எடுத்துக்கலாம். லைக் அவன் வந்துட்டு 10 ஆரஞ்சஸ்க்கான எப்படி சொல்கிறது காஸ்ட் ப்ரைஸ் 10 ஆரஞ்சு வந்துட்டு காஸ்ட் ப்ரைஸ் கால்குலேட் பண்ணி அதே 10 ஆரஞ்சஸ்ன்னு வந்துட்டு அவன் விற்றுருக்கான். ஸோ 10 ஆரஞ்சஸ்க்கே அப்படியே போட்டுடலாம். நான் வந்துட்டு 1 ஆரஞ்சுக்கு எடுத்துக்கிறேன், சிங்கிள் ஆரஞ்சுக்கு எடுத்துக்கிறேன். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஃபார் 1 ஆரஞ்சு என்னவா இருக்கும், 11 ஆரஞ்சஸ்க்கு 10 ரூபா. அப்போ 1 ஆரஞ்சுக்கு எவ்வளோ இருக்கும், 10/11. ஸோ 10/11 எடுத்துக்கிறேன். செல்லிங் ப்ரைஸ் ஃபார் 1 ஆரஞ்சு, செல்லிங் ப்ரைஸ் ஃபார் 1 ஆரஞ்சு என்னது, அது வந்து 11/10. ஸோ இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ப்ராஃபிட் பர்சன்ட் ஆப்வியஸ்லி அவனுக்கு ப்ராஃபிட்டாக லாஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், SP பை அப்போ தானே -1 பண்ணணுமா இல்லை 1 மைனஸ் பண்ணணுமா அப்படின்னு தெரியும். லைக் இந்த ஃபார்முலாவில் ஸோ 1 - SP/CP பண்ணணுமா இல்லை SP/CP -1 பண்ணணுமான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட் SP/CP கண்டுபிடிக்கணும். அது 1ஓட ஜாஸ்தியாக இருந்தால் அது அப்படி மாற்றி போட்டுக்கலாம். ஓகே, கம்மியாக இருந்தால் அப்படி. ஸோ SP/CP வந்துட்டு 11/10 divided by 10/11. ஸோ இன்ட்டு 11/10. ஸோ
121/100. ஓகே, ஸோ 1.21 ஜாஸ்தியாக இருக்கா? அப்போனா 1 மைனஸ் பண்ணணுமா? 1 மைனஸ் 1.21 0.21 0.21 பர்சன்டேஜில் எழுதுனா ஸோ பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 21%. ஸோ இது வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. எஸ்பி/சிபி போட்டால் 1ல் ஒரு இது வரும். ஜாஸ்தியாக இருந்தால் 1 மைனஸ் பண்ணுறேன், கம்மியாக இருந்தால் அதோட -1 பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆன்சர் கிடச்சிடும். ஓகே, அது இன்ட்டு 100 பண்ணிங்கன்னா பர்சன்டேஜில் கிடச்சிடும். ஸோ 21% வந்துட்டு நம்மளுக்கு ப்ராஃபிட். 1 பாயிண்ட் இருக்குல்ல, ஸோ 1ஓட ஜாஸ்தி இருக்குது, 21% ப்ராஃபிட் எழுதுறது. ஓகே, சிம்பிள் தானே? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எப்படி ப்ராஃபிட்டாக இருக்கும்? இப்போ பார்த்தீங்கன்னா 11 ஆரஞ்சஸ் வந்துட்டு 10 ருபீஸ் விற்கிறான். இப்போ அவன் 10 ஆரஞ்சஸ் தானே விற்கிறான் அப்படின்னு சொல்லலாம். இங்கே பாருங்க, சில பேர் வந்துட்டு லைக் 11 இன்ட்டு 10 போடுவீங்க. ஏன்னா அப்போ தான் மொத்தம் எவ்வளோ ஆரஞ்சு வாங்கியிருக்கான், 11 ஆரஞ்சஸ்க்கு எவ்வளோ காசு கொடுத்து வாங்கியிருக்கான், 10 ருபீஸ் கொடுத்து வாங்கியிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ மொத்தமாக எவ்வளோ காசு கொடுத்துருக்கான், 110 ருபீஸ் காசு கொடுத்துருக்கான். விற்கும் போது 10 ஆரஞ்சு விற்றுருக்கான், 11 ருபீஸ் கொடுத்து வாங்கியிருக்கான், சாரி விற்றுருக்கான். அப்போனா மொத்தம் எவ்வளோ காசு விற்றுருக்கான்னு பார்த்தீங்கன்னா 10 ஆரஞ்சு இன்ட்டு 11 110. ஸோ அப்போ 110 ருபீஸ் தானே விற்றுருக்கான், 110 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கான், 110 ருபீஸ் விற்றுருக்கான். அவனுக்கு அப்போது ப்ராஃபிட்டும் இல்லை, நோ ப்ராஃபிட் நோ லாஸ் தானே சொல்லியிருக்கணும். கரெக்டு தானே நான் சொல்கிற லாஜிக் பார்த்தீங்கன்னா? இப்போ ஏன் இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏன் இந்த மாதிரி வருதுன்னு தெரியாது. ஆனா ஆரஞ்சஸ் அவன்கிட்ட ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குல்ல. அதுதான் அதேதான் ப்ரோ. 10 profit. ஆரஞ்சு தான் விற்றுருக்கான். அப்போ ஒரு ஆரஞ்சு தான் அவனுக்கு ப்ராஃபிட். அந்த ஒரு ஆரஞ்சு நம்பர்ஸ்ல இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ராஃபிட் அதுக்கு ஏற்ற மாதிரி வரும். ஆமாம், கரெக்ட். ஸோ அந்த 10 ஆரஞ்சு தான் விற்றுருக்கான். அப்போனா அந்த ஒரு ஆரஞ்சு வாங்கியிருக்கான அந்த ஒரு ஆரஞ்சு அவனுக்கு தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு ஆரஞ்சு சாப்பிட்டானா அவனுக்கு ப்ராஃபிட் ஆகும். ஓகே, ஸோ 25%, 21% ப்ராஃபிட். இன்னும் ஒரு சம் பார்க்கலாம். இன்னும் எத்தனை சம் இருக்கு? இன்னும் 3 சம் இருக்கு. ஒரு சம் பார்த்துட்டு மீதி இன்னும் கொடுக்குறேன், நீங்கள் ட்ரை பண்ணுங்க. மில்க் இது கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த சொல்லு 72 rupees per liter. Okay. And sells for 60 rupees per liter. என்னடா கம்மியாக விற்கிறானே யோசிப்பீங்க. இருங்க, இப்போ தான் இதுக்கப்புறமா டிஸ்கஸ். ஓகே, வராது. என்ன ப்ரோ பண்ணுறீங்க நீங்கள் 2 பேரும்? சரி, ஓகே. Okay, for every liter milk he adds 200 ml water. Okay, also அவங்க இது மட்டும் இன்னத்துக்கு மட்டும் பண்ணாமல் also while selling he cheats 200 ml for every 1 liter. ஓகே, ஸோ அவனுக்கு ப்ராஃபிட்டாக இருக்குமா லாஸாக இருக்குமா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அண்ட் இட்ஸ் பர்சன்டேஜ். ஸோ ஃபைண்ட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ். ஸோ இதை வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்துட்டு பையிங் ப்ராசஸ். பையிங்கில் தான் வந்துட்டு என்ன கண்டுபிடிக்க முடியும் நமக்கு, இது என்னது காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, பையிங் ப்ராசஸில் என்ன நடக்குது, 1 லிட்டர் வந்துட்டு 72 rupees வாங்குறான். ஓகே, ஆனால் என்ன பண்ணுறான், ஃபார் எவ்ரி லிட்டர் மில்க் ஹி ஆட்ஸ் 200 ml வாட்டர். இதே நீங்கள் கேட்கலாம், ஏன் வந்துட்டு இந்த 200 ml வாட்டர் வந்துட்டு ஆட் பண்ணுறது ஏன் செல்லிங்கில் எழுதக்கூடாது, ஏன்னா 200 ml வாட்டர் ஆட் பண்ணிட்டு தானே விற்கிறான், அப்போ செல்லிங்லேயே எழுதலாம் அப்படின்னு கேட்கலாம். இங்கே வந்துட்டு ஒரு பாயிண்ட் இருக்குது. என்னன்னா இங்கே வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபார் அந்த வேர்டால் வந்துட்டு
அந்த சென்டென்ஸே சேஞ்ச் ஆகும், அந்த சென்டென்ஸோட மீனிங்கே சேஞ்ச் ஆகும். ஓகே, அது நோட் எழுதிடுறேன் முன்னாடி. சாரி. ஸோ என்னன்னா, if it is given for every liter அப்படின்னு வச்சுக்கோங்க, it means adding 200 ml ஆட் பண்ணுறாங்களே for every liter. ஸோ adding 200 ml water for every liter he buys. ஓகே, அவன் வாங்குற ஒரு லிட்டருக்கும் வந்துட்டு 200 ml ஆட் பண்ணுறான் அப்படின்னு தான் அந்த மீனிங் ஃபார் அப்படின்னும் போது. ஓகே, இதே வந்துட்டு இஃப் இட் இஸ் கிவன் இன் அப்படின்னு சொன்னோம்னா, இஃப் இட் இஸ் இன் எவ்ரி லிட்டர் அப்படின்னு சொன்னோம்னா அது மாறிடும். இன் எவ்ரி லிட்டர் இட் மீன்ஸ் 200 ml water is added in every liter he sells. ஸோ அவன் ஒரு லிட்டர் ஆட் பண்ணும்போது அவன் 200 லிட்டர் மில்லி லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணுறான் அப்படின்றது தான் வந்துட்டு இன் எவ்ரி லிட்டர் அப்படின்னு மீனிங். ஓகே, இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதனால தான் வந்துட்டு நான் பையிங்கில் வந்துட்டு அது ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ ஆட் பண்ணிட்டான், 200 ml வாட்டர் ஆட் பண்ணிட்டான். இப்போ எவ்வளோ லிட்டர்ஸ் இருக்கும்? நான் 800 ப்ரோ வாட்டர் ஆட் பண்ணிட்டான் ப்ரோ. 200 ml அப்போ 1 லிட்டர் தான் இருக்கும். ஏய் லூசு, 1 லிட்டர் பால் வாங்கி என்ன கேள்விடா கேக்குற? அதான் இருங்க, 1 லிட்டர் பால் வாங்கிட்டு 200 ml வாட்டர் ஆட் பண்ணா அப்போ 1.2 லிட்டர்ஸ் இருக்கும். 1.2 லிட்டர்ஸ். ஸோ தண்ணி காசு கிடையாது, அதே 72 rupees தான். ஓகேவா? ஓகே ஓகே ஓகே. இப்போ 1 லிட்டருக்கு இப்போ 1 லிட்டருக்கு எவ்வளோ காசு கொடுத்துருப்பான் புரியுதா உங்களுக்கு? 1.2 லிட்டர்ஸ்க்கு 70 rupees காசு கொடுத்தானா அப்போ 1 லிட்டருக்கு எவ்வளோ காசு கொடுத்துருப்பான் அப்படின்னு கேல்குலேட் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? இதுலேருந்து நம்ம எடுக்கக்கூடாது, இதுலேருந்து தான் நம்ம எடுக்கணும் பையிங்க்கு, இதுக்கு காஸ்ட் ப்ரைஸ். புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ வந்துட்டு எவ்வளோ காசு கொடுத்துருப்பான் அப்படின்றது தான் மேட்ரு. 60 rupees. ஓகே, இது புரியுங்க சார்? 60 rupees இப்படி வந்துட்டு டிவைட் பண்ணி கிராஸ் மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு வந்துடும். ஆர் இது டிவைட் பண்ணால் உங்களுக்கு வந்துடும் 72 டிவைட் பை 1.2. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ இங்கே போகிறேன், செல்லிங்க்கு போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லிட்டர் 60 rupees வாங்கியிருக்கானா, ஆனால் இங்கே பாருங்கள் செல்ஸ் ஃபார் 60 rupees பர் லிட்டர் சொல்லியிருக்காங்கன்னா, அப்போனா நோ ப்ராஃபிட் நோ லாஸ் தானே ஒன்று. ஆனால் அது மட்டும் பண்ணாமல் என்ன பண்ணியிருக்கான், 200 ml வந்துட்டு சீட் பண்ணியிருக்கான்னா மீனிங் 200 கம்மியாக வச்சுருக்கான். அவங்க 1 லிட்டர் கேட்டாங்கன்னா 800 ml மட்டும் ஊற்றிட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்கான். ஓகே, அதுதான் சீட்டிங். ஸோ 1 லிட்டர் இப்போ எவ்வளோக்கு 1 லிட்டர் வந்துட்டு எவ்வளோக்கு செல் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, செல் ஃபார் 60 rupees பர் லிட்டர் சொல்லியிருக்காங்களா. ஸோ 1 லிட்டர் வந்துட்டு 60 rupeesக்கு செல் பண்ணுறான் இனிஷியலி. அதுக்கப்புறமா சீட் பண்ணான்னா எவ்வளோ கொடுக்குறான் லிட்டர்ஸ்? அவன் 0.8 லிட்டர்ஸ் கொடுக்குறான். எவ்வளோக்கு? அதே 60 rupees. 60. ஓகே, இப்போ வந்துட்டு ஒரு லிட்டர் வந்துட்டு எவ்வளோ காசுக்கு விற்றுருப்பான்? ஒரு ஆள்கிட்ட விற்றுருக்க மாட்டான். ஒரு ஆள் 1 லிட்டர் வாங்கினா அப்படின்னா அவன் 0.8னா அப்போது 2 பேர் வந்தாங்க. புரியுதா உங்களுக்கு? 1 லிட்டர் அவன் எவ்வளோ விற்றுருப்பான்? இதுலேருந்து இது கேல்குலேட் பண்ணலாம். ஓகே, 60 by 0.8 போட்டால் அவங்களுக்கு வந்துடும் 75 rupeesக்கு அவன் வந்துட்டு விற்றுருக்கான் 1 லிட்டர். ஸோ வாங்கினது 60 rupeesக்கு 1 லிட்டர் வாங்கியிருக்கான், 75 rupeesக்கு விற்றுருக்கான். இந்த புரிஞ்சா இந்த ப்ராசஸ் பையிங் அண்ட் செல்லிங்? இது வந்துட்டு காஸ்ட் ப்ரைஸ், வாங்கின ப்ரைஸ். புரியுதா? கடைக்காரன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கான். செல்லிங் வந்துட்டு செல்லிங் ப்ரைஸ். ஓகே, இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறேன், இப்போ என்ன பண்ணணும், ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிக்கணும். ஆப்வியஸ்லி ப்ராஃபிட் தான், ஏன்னா செல்லிங் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ எஸ்பி பை சிபி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரே ஸ்டெப்பில் வந்துடும். எஸ்பி பை சிபி போட்டிங்கன்னா ஒன்றா வரும், 75 டிவைட் பை 16 வரும். யார் ப்ரோ டவுட்டா? டவுட்லாம் இல்லைடா நீ. யார் ப்ரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணுறது? டவுட் என்ன ஹேண்ட் ரைஸ் பண்ணுறது? சரி ஓகே,
ஸோ இவ்வளோ தான் ப்ராஃபிட் அவனுக்கு. லைக் செல்லிங் ப்ரைஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் போட்டிங்கன்னா 1.25 வருமா? ஸோ அதுலேருந்து டேரெக்டாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 1/25 25% வரும். 25% வந்துடும். நீங்கள் மைனஸ் பண்ணி டிவைட் பை காஸ்ட் ப்ரைஸ் போட்டு அந்த மாதிரி போடுறது பதிலாக இது வந்து சிம்பிளாக நம்ம தெரியும் இதில் போட்டு போயிடலாம். ஸோ 25% ப்ராஃபிட். ஓகேவா? அவ்வளோதான் ப்ரோ நீ கிளாஸு. நான் வந்துட்டு அந்த மீதி இன்னும் 2 கொஸ்டின் இருக்குது. அதை நான் வந்துட்டு எழுதிட்டு டைப் பண்ணிட்டு உங்களுக்கு அனுப்புகிறேன் வாட்ஸ்அப்பில். நீங்கள் அப்புறமா ட்ரை பண்ணுங்கள். ஓகே பை. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. Bye. தேங்க்யூ. பை பை. என்னடா பண்ற நீயே கை தட்டிக்கிற? நானே எனக்கு கை தட்டி. ஓகே ப்ரோ. பை பை. ம்